அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். என்ன பதிவு அப்படின்னு நிறைய எல்லாரும் படித்து பாருங்கள். படித்து பார்த்து பெரிய பெரிய ஜோதிடர்களாகி வித்வான்களாகி நிறையா சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் படித்தது சொல்கிறோம். ஓகேவா? சனியோடைய கர்மா. இந்த சனியுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் 3: புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் சனியோடைய கர்ம பதிவை வாங்குறது. என்னையா இதுக்கு முன்னாடி நாங்களே இந்த கர்ம பதிவை கேட்டதே இல்லைன்னு புதுசாக சொல்லுவேன். ஏன்னா இந்த எவனாச்சும் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கு ஆயாதி சக்கர அதிபதி இதுக்கு எவனாச்சும் உரிமை கொண்டாட முடியாது. அது பராசரர் போட்ட ஒரு பிச்சை. ஆனால் இதை முதல்ல வெளியுலகத்துக்கு ராஜபாளையத்தில் கொண்டு வந்தது நான் தான். ஆனால் அதை எல்லாரும் உருட்டி பெருசாக ஆக்கி ஐயோ வந்தன சார் அவங்க தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சது. எனக்கு உருட்டுறாங்க பாருங்க, உருட்டிகிட்டே இருக்காங்க. சரி உருட்டுங்கப்பா, நல்லா உருட்டி பழச்சிக்கிடுங்க. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இதுக்கு ஏகலைவனாக போகிறீர்களா ஐயா, ஏகலைவனாக போகிறீர்கள். அர்ஜுனனாக வர முடியாது. என்ன காரணம்னா அது ஒரு பெரிய கான்செப்ட். அந்த கான்செப்டை கடவுள் எனக்கு கொடுத்தார். அதை நான் ராஜபாளையத்தில் 2010 13 வருஷத்துக்கு முன்னாடி பிரயோகப்படுத்தினேன். எனக்கு நல்லா அப்போல்லாம் பயங்கரமான ரீச்சிங். இப்போயும் நல்ல ரீச்சிங் தான், எந்த குறையும் கிடையாது. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அதை நான் வெளி உலகத்துக்குள்ள வந்தவனுக்கு மட்டும் சரி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற முறையில் இருந்தாலும் இன்றைக்கி சனியோடைய கர்ம பதிவை பற்றி பேசுகிறேன். இந்த சனியோடைய கர்ம பதிவை எப்படி சரி பண்ணுறது, இந்த சனியோடைய கர்ம பதிவு எந்த மாதிரி ரூபத்தில் நமக்கு இம்சையை கொடுக்கும், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களாம் சனியோடைய கர்ம பதிவை கொண்டவர்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? தொழில் தான் பிரச்சனை. ஓகே, தொழில் தான் பிரச்சனையா, நாங்கள் அதில் தான் இருப்போம் அப்படிங்க. அப்போ இவர்கள் என்ன சொல்கிறானே, என்ன செய்யணும் அப்படின்னா, நித்தமும் என்ன சொல்கிறானோ, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் அல்லது வேலைக்காரிக்கு 10 ரூபா கொடுத்துரும். அவ்வளோதான். என்னுடைய தகுதி தாங்க. வந்துட்டீங்களா, வேலைக்கு வந்துட்டீங்களா, வீட்டம்மாவை காப்பி கொடுக்க சொல்லுங்கள். இல்லை நீங்களே என்ன சொல்லணும், ஏன்னா பொம்பளையாக இருந்தால் நீங்கள் காப்பி கொடுக்கக்கூடாது. ஏன்னா பொண்டாட்டி என்ன சொன்ன கோவிச்சுக்கிடுவாங்க. ஐயோ வேலைக்காரிக்கு போய் இந்த ஆள் என்ன சொன்னான், நான் காப்பி கொடுக்காரே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த உலகம் பொம்பளையில் அப்படித்தானே இருக்கான். அப்போ என்ன சொல்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஏம்மா அந்த வேலைக்காரம்மாவை காப்பி கொடுமா அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த அம்மா முறைச்சி பார்க்கும். ஒன்றும் வேண்டாம், விஷயத்தை சொல்லிடுங்க. நான் சனியோடைய கர்மா நட்சத்திரத்தில் வந்துட்டேன், வேலைக்காரம்மாவுக்கு ஒரு காப்பி கொடுத்து 10 ரூபா கொடுத்தோம்னா நான் நீண்ட ஆயுளோடு இருப்பேன், ஊனமான குழந்தைகள் பிறக்காது, வாழ்க்கையில் என்ன சொன்னாலும் இளம் வயது மரணம் வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா பொம்பளை பையன் தருவான். என்ன செய்வா தெரியுமா? சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வீட்டில் வேலை பார்க்கின்ற அந்த வேலைக்காரர்களை அன்போடு நடத்துங்கள். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காங்க, அப்போ நடத்துங்கள். 2வது என்ன சொல்கிறேன்னா, தெருவில் என்ன சொன்னால், காலையில் நீங்கள் வாக்கிங் போகும்போது என்ன சொன்னான்னா, தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ப்ளூ கலரில் சேலை கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு என்ன சொன்னால், உங்களால் ஒரு காஃபியோ டீயோ வாங்குவதற்குண்டான ஒரு காசை கொடுங்க. இது இந்த சனியோடைய தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி. 2வது ஊனமான நபருக்கு என்ன சொல்கிறான்னா, உணவு தானம் பண்ணுங்கள். இதில் ஏதோ உங்களுக்கு செய்ய முடிஞ்சது என்ன சொல்கிறான்னா, அதாவது என்ன சொல்கிறான்னா, வாழ்க்கையில் கீழ்மட்டத்தில் உள்ள நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை தினமும் செய்யுங்கள். 10 ரூபா தான் உங்கள் தகுதி. 10 ரூபாயா? ஓகே, முடிச்சாச்சு, 10 ரூபா கொடுத்தாச்சியா? நீங்கள் வாட்டு பேசாமல் போயிட்டே இருக்கலாம். சரி, சனிக்கிழமை என்னையா செய்யுது? சனிக்கிழமை என்ன சொன்னால், யாராவது ஒருவருக்கு என்ன சொல்லலான்னா, ஒரு சாதம், சின்ன சாதம்னா ஒரு பொட்டலம், ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ, ஒரு என்ன சொல்கிறான்னா தயிர் சாதமோ லெமன் சாதமோ ஏதோ ஒரு சாதம் ப்ளஸ் என்ன சொல்லணும், ஒரு உளுந்த வடையோ ஆமை வடையோ வாங்கி கொடுத்துருங்க. ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துருங்க. இது என்ன சொன்னான்னா, சனியோடைய கர்ம பதிவை குறைத்து கொண்டே வரும், குறைச்சிட்டே வரும். அப்போ இதுதான் என்ன சொன்னால் பரிகாரம்.
ரெண்டாவது என்ன சொன்னால் வருடம் ஒரு முறை என்ன சொன்னான்னா திருநள்ளாறுக்கு போய் வந்து ஐயா சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு வாங்க. சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு வாங்க. ரெண்டாவது வந்து சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விருட்சம் வந்து என்ன சொன்னான்னா வன்னி மரம். வன்னி மரத்துக்கு முடிஞ்சால் தண்ணி ஊற்றுங்க. வன்னி மரத்தோடைய கிளையிலையோ கொப்புலையோ உங்களுடைய ஒரு தாயத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் படத்தை வந்து சார் ரவுண்டாக உள்ள சுருட்டிக்கிட்டு அடைச்சிட்டு நல்லா மூடியை போட்டு திருக்கிட்டு கருப்பு கயிறில் அந்த தாயத்தை கோர்த்து மேலே உச்சியில் போய் கட்டி விட்ருங்க. வன்னி மரத்தில் கட்டி விடுங்க. கட்டி விட்டாச்சுன்னா உங்களுக்கு சனி தோஷத்தை போக்கிடும். இதெல்லாம் எவனாலையும் சொல்ல முடியாது. இது இந்நேரம் பேசும்போதில் இந்த கின்சல் எடுத்து வைக்கணும். இது அந்த நேரத்தில் வரும். அப்போ வன்னி மரத்தில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒரு தாயத்தில் அடைத்து அதை நல்லா மூடி நீட்டாக வந்து கருப்பு கயிறில் வந்து என்ன சொல்லணும், ஒரு அரை கயிறு ஒரு அரை முழம் வாங்கி வன்னி மரத்தோடைய நல்லா கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி ஸ்டேஜில் யாருக்கு எட்டாத லெவலில் நீங்கள் கெட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய படத்திற்கும் உங்களுடைய படம் நிழல் படத்திற்கும் அந்த மரத்திற்கும் என்ன சொன்னோன்னா ஒரு டச் வந்துடும். நீங்கள் இப்போ பஸ்லேயே போகிறீங்க, ஒரு சின்ன சலனத்தில் வந்து சார் உங்கள் கால் பெருவரில் போய் வந்து சார் இப்போ முன்னாடி இருக்கிறவன ஒரு பொம்பளை இருந்த தட்டுமொழி எத்தனையோ சின்ன வயசுலலாம் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சுகம், அது ஒரு பரிசம். அதே மாதிரி பரிசம் மரத்துக்கு நமக்கு உண்டு. அப்போ நம்மளுடைய நிழல் படம் போய் வந்து அதில் உள்ள ஏறி அதில் அந்த எஃபெக்ட்னஸ் வரும்போது உங்களிடம் இருக்கின்ற சனீஸ்வர பகவானுடைய தோஷம் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகும். உலகத்திலே கொடுமையானது சனி தோஷம்தான். அப்போ வந்து சார் இந்த இதில் கெட்டிருங்க. இது ஒன்று. டெய்லி அந்த வன்னி மரத்தை பார்த்து உங்களுடைய குறைகளை வந்து சார் அப்படி கையில் அப்படி அந்த மரத்தை பிடிச்சிக்கிடுங்க. இல்லைன்னா கெட்டி பிடிச்சிட்டு என்ன சொன்னா அழுக கூட செய்யுங்க. எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குது. சனி சார்ந்த விஷயத்தில் இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தான் இதை செய்யணும். சும்மா தேவையில்லாமல் போய் என்ன சொல்கிறேன் எல்லாரும் கெட்டி பிடிச்சோம்னா என்ன சொல்கிறான்னா சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாவுக்கு மணி அடிச்சிருவார். இதான் உண்மை. அப்போ புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் போய் வந்து இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்களுடைய உடலில் வந்து சனியோடைய தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் வந்து என்ன சொல்கிறான்னா உங்கள் உடம்பில் வந்து இருட்டு சக்தி இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா இருட்டு சக்தி அதிகமாக இருக்கும். இருட்டு என்று சொல்லக்கூடிய இருள் சக்தி அதிகமாக இருக்கும். என்ன திறமை இருந்தாலும் சரி தான், உங்களை பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலிகளாக இருந்தாலும் சரி தான், என்ன செய்யணும், என்னதான் நீங்கள் ஒரு பெரிய சனி ஆதிபத்தியத்தில் போய் பிறந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட பெரிய தொழில் திறமை இருக்குது, அறிவு சார்ந்த அறிவு இருக்கிறது என்று சொன்னாலும் அற்புதமான பிங்க் கலரில் அழகாக சேலை கட்டி நல்லா செண்டு போட்டு ஒரு பொம்பளை வந்து கொடை பிடிச்சி அப்படி நடந்து போகிறாருன்னு வைங்க, ஒன்றை பார்ப்பானா அவளை பார்ப்பானா? நீங்கள் வாங்கி வந்த லவி பூரா இதான். சனி ஆதிபத்தியத்தில் 3 நட்சத்திரத்தில் போனீங்க, என்ன தான் நீ அழகுபடுத்திப்பார். கடைசியில் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பொம்பளைகிட்ட நம்ம போட்டி போட முடியாது. 10 பேர் பின்னாடி சைக்கிளில் போவான், ஆறு அடிச்சுட்டு போவான். அது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம், நம்ம சனியோடைய ஆதிபத்தியம். ஏன்னா நொண்டியில் போய் பிறந்துட்டோம். 3 நட்சத்திரக்காரன்னு நொண்டி தான். அப்போ என்ன நடக்கும்? சரி இதெல்லாம் கெட்டி விட்டாச்சு என்னையா செய்யணும்? அடுத்த கேள்வி தானே, இதெல்லாம் கெட்டி விட்டாச்சு என்ன செய்யணும்னா அப்படின்னு கேட்பீங்க. கெட்டி விட்டாச்சு. அப்போ கொஞ்சம் சனி வந்து என்ன சொன்னால் உங்களை வந்து கொடுமைப்படுத்துவதிலிருந்து என்ன சொல்கிறான்னா ரிலாக்ஸேஷன் கொடுப்பார். அந்த மரத்தில் கெட்டி விடுறதுனாலே இந்த மாதிரி நான் முன் சொன்னபடி நீங்கள் உணவு தானங்களும் ஊனமானவர்களுக்கு இது பண்ணும்போதும் எப்பயுமே இந்த தூத்துக்கிட்டு இருக்கிற பொம்பளைகிட்ட போய் வந்து அழகாக இருக்கிற பொம்பளைகிட்ட போய் என்ன சொல்கிறான்னா எதுவும் கிண்டல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவள் ஏற்கனவே சனி என்னாச்சு, அவள் ஏற்கனவே வந்து என்ன சொன்னான்னா சனி. அப்போ ஏற்கனவே சனியாக இருக்கிறவர்கிட்ட போய் நமக்கு இச்சையை போய் காட்டிடக்கூடாது. அவளை வந்து அன்பாக வணங்கி இந்த தாயே நீ டீ குடிச்சிக்கம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் சொல்லி வந்து என்ன சொல்லலாம்னா அப்படி பண்ணும்போது, ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சனிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய கெட்ட குணம் உண்டு, எவனுக்குமே தெரியாது. சனியை மாதிரி சிற்றின்ப பிரியாணி எவனுமே கிடையாது. சனி தோஷமுடைய இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனை பாருங்கள், சிற்றின்பத்தில் இவர்களை மிஞ்ச எவனாலும் முடியாது. ஏன்னா சனிதான் என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய 11ஆம் இடத்துக்கு சனி வந்து காலபுருஷனுடைய 11ஆம் இடத்திற்கு காலபுருஷனுக்கு ஸ்டெப்னி யார் தெரியுங்களா?
7ஆம் இடம் சுக்கிரன். சுக்கிரனுக்கு ஸ்டெப்னி யார்? இளைய கலத்திரம் 11ஆம் இடம். நீங்கள் எல்லா இந்த கிரகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன உள்ளே வச்சுருக்கான்னு தெரியுமா? ஐயா 7ஆம் பாவம் சுக்கிரன். சுக்கிரனுக்கு சக்கரத்து யார்? சனி. அதனால் உங்களுக்கு இந்த சனி என்று சொல்லக்கூடிய இந்த கேண்டிகேப்ட்ட கூட பழக்கம் வந்துடும். ஞாபகம், இதெல்லாம் அனுபவத்தில் இந்த கேண்டிகேப்ட்ட கூட பழக்கம் வந்துடும். பழக்கம் வந்தால் நல்லா இருக்குமா? நல்லாவும் இருக்கும், செருப்படியும் விழுகணும். எது வேணும்னு பார்த்துடுங்க. நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த காரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் நமக்கு மாட்டும், அமையும். அப்போ இதெல்லாம் வாழ்வியல் கூட 5 நிமிஷத்தில் பேசிட்டுலாம் போக முடியாது. 20 நிமிஷம் பேசிட்டாலும் பார்க்குறவங்க பாருங்கள். ஆனால் தீர்வு உண்டு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த சனி ஆதிபத்தியமுடைய அந்த பெண்டீர்கள் ஆண்கள் வரமாட்டாங்க. பொம்பளையாக இருந்தால் ஆண்களுக்கு கொடுங்க. நீங்கள் பொம்பளை இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன சார் தூத்துட்டு இருக்கிற, இங்கே வாப்பா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க தாயி அப்படிப்பா. நீங்கள் ஆம்பளையாக இருந்தானே சொன்னேன், பொம்பளைக்கு போய்ப்பா இங்கே வா அப்படின்னு கொடுக்கணும். இதில் என்ன சொல்கிறான்னா வைப்ரேஷன் மட்டும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். வைப்ரேஷன் வந்துடும். என்ன சார் இதெல்லாம் விவரமாக இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் நான் பார்த்து இந்த அனுபவம் இதே மாதிரி நிறைய பேர் வந்திருப்பான். ரைட், ஓகே. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய சனியோடைய தாக்கத்தை குறைக்கலாம். 2வது, நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? மகர லக்கணத்தில் போய் பிறந்தவன்ட்ட கவனமாக இருக்கணும். கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவன்ட்ட கவனமாக இருக்கணும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஆம்பளைகளாக இருந்தால் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த பொம்பளைகிட்ட கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கவனமாக இருங்க. உள்ளே படக்குன்னு மாட்டுவாங்க. உண்மை, இது ஜோதிடத்துடைய உண்மை. ஆனால் அமிர்தமும் அவர்களே, விஷமும் அவர்களே. இவர்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். பாம்பு பிடிச்ச மாதிரி அப்படி பிடிச்சாச்சுன்னா திடீர்னு இப்படி தூக்கிக்கிட்டு கொத்தினாலும் கொத்தும். அப்போ மகர லக்கணம் கும்பலக்கணத்திடம் கவனம் ப்ளஸ் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள். அப்படி இல்லைன்னா இவர்களால் என்ன நடக்கும் என்று சொன்னால் ஆபத்திற்கு உதவி செய்வார். உண்மை. அதே சமயத்தில் என்ன சொன்ன இக்கட்டான சூழ்நிலையில் தலையை கொடுத்து நிற்பாங்க. இவங்ககிட்ட பழகிட்டு விட்டுட்டீங்கன்னா செய்வனை வச்சு நம்மளை கொண்டுருவாங்க. ஆமாம், இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயங்கள். நான் இதை உங்களுக்கு இப்படி தெளிவாக சொல்லுவதற்கு காரணம், நீங்களாம் நல்லா புரிஞ்சு என்ன சொல்லலான்னா நல்லபடியாக இருக்கணும். நல்ல ப்ளஸ் எடுங்க, மைனஸை தூர போட்டுருங்க. அதனால் என்ன சொல்லலான்னா, இந்த நட்சத்திர நபர்கள் ஊனமானவர்களுக்கு உதவி செய்வது, தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வது, வன்னிமரத்தில் நான் சொன்ன விஷயத்தை செய்வது, வன்னிமரத்திடம் உங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை சொல்வது, இதெல்லாம் செய்யுங்க. மகர லக்கணம் கும்பலக்கணம், அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தை பழக்கம் வந்தால் அன்பாக இருந்து அதில் என்ன சொன்னேன்னா நல்லபடியாக போயிருங்க. பகைச்சிக்கிட்டீங்கன்னா இவர்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய உயிரை வாங்குவதற்கு தயங்க மாட்டார்கள். உயிர் எடுத்துருவாங்க. என்னையா செய்வாங்கன்னா செய்வனு வச்சுருவாங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது இல்லையா? சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன தெரியும்? செய்வனு வைப்பாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியும். ஏன்னா சனிக்கு ஃப்ரெண்டு யார் தெரியுங்களா? புதன். சனிக்கு ஃப்ரெண்டு யார்? புதன். மாப்பிள்ளை எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், அவர் கேட்பார் என்ன செய்யணும், வச்சிருடா செய்வனே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாவே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அஸ் எ ப்ராக்டிக்கல் அண்ட் நேச்சரான உண்மைகள் என்று கூறி சனியிடமிருந்து எப்படி பழக்கத்தை பண்ணிக்கிடணும், எப்படி அதை டேக்கிள் பண்ணிக்கிடணும், அவங்ககிட்ட போய் எப்படி மாட்டாமல் இருக்கணும்,
அதாவது ஒரே வரையில் சொல்ல, விஷமும் அவர்களே அமிர்தமும் அவர்களே. இவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் சனியோடைய நட்சத்திரங்கள் 1, சனியோடைய லக்கணங்கள், சனியோடைய லக்கணத்தில் சனியோடைய லக்கணம் சனியோடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறது? கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒருவேளை கனவு கன்னிகளாகவும் வரலாம், அல்லது கனவு கல்வர்களாகவும் வரலாம், வருவார்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.